ரூ. 1000 வரவே வராது. இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. மகளிர் உரிமைத் தொகை புது அப்ளிகேஷன்ல கவனம். வணக்கம் மக்களே, நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது மகளிர் உரிமைத் தொகை அப்ளிகேஷன் பத்தி தான். அதுல என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் மகளிர் உரிமைத் தொகைன்னு ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல தகுதியான பெண்களுக்கு மாசம் ரூ. 1000 கொடுக்கறாங்க. இப்ப புதுசா நிறைய பேர் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண போறாங்க. இதுல சின்ன தப்பு பண்ணாலும் பணம் வராதுன்னு சொல்லுறாங்க. முக்கியமா மொபைல் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், இதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டா பணம் வராது. அதனால அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கெல்லாம் பணம் கிடைக்காதுன்னு பார்க்கலாம். 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்கவங்க, வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்க, 3600 யூனிட்டுக்கு மேல கரண்ட் யூஸ் பண்றவங்க, வருமான வரி கட்டுறவங்க, கார் ஜீப்னு 4 சக்கர வண்டி வச்சிருக்கவங்க, அரசு வேலை பாக்குறவங்க, எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர்னு மக்கள் பிரதிநிதிகளா இருக்கிறவங்க, ஓய்வூதியம் வாங்குறவங்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா பணம் கிடைக்காது. அதே மாதிரி மொபைல் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இதெல்லாம் தப்பா கொடுத்தாலும் பணம் வராது. அதனால சேவை மையத்திலயோ இல்ல ரேஷன் கடையிலயோ அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து பார்க்கிறேன். நன்றி.